திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேனிலோ உப்பிலோ ஊறிய பொருள் அவற்றின் சுவையை பெறுவது போல இறைவனுடைய திருவருளை நினைந்து நினைந்து அந்த இன்ப அனுபவத்தில் ஊறி திளைத்தவர்கள் அருள்வசமாகி விடுகிறார்கள். ராமலிங்க அடிகள் நம் எல்லோரைப் போல தாயின் வயிற்றில் கருவாகி பின் உருவாகி சுபானு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 5/10/1823 சின்னம்மாள் ராமையா பிள்ளைக்கு மகனாக இம்மண்ணில் தோன்றினார். அந்த நன்னாள் சமரச சன்மார்க்க இயக்கம் தோன்றிய புனித நாள். நவீன யுகத்தில் சொரூப சமாதி அடைந்த ஆத்மாக்கள் மிகச் சிலதான். அதில் நம் ராமலிங்க சுவாமிகள் ஒருவர். இவர் பல்வேறு தெய்வநிலை மாற்றங்களை அனுபவித்தவர். தம்முடைய அனுபவங்களை பல ஆயிரம் பாடல்களில் விவரித்திருக்கிறார். அவருடைய புனித தன்மைக்காகவே உலகமே அவரை வணங்கி நிற்கிறது. மனித குலத்திலேயே மட்டுமன்றி உயிர்குலம் அனைத்திடமும் சமரசம் காண விழைந்தார். புலியும் பசுவும் ஒரு துறையில் நீர் குடிக்கும் என்பதை புராணங்களில் படைத்திருக்கிறோமே, அத்தகைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய அருளுலகை காண துடித்தார் அருட்சோதி பெருமானார். வள்ளல் பெருமான் போதாது உணரும் ஞானம் பெற்றிருந்தார். தெய்வ திருவருள் அந்த திறமையை அவருக்கு அளித்திருந்தது. இதனையே ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தனுக்கு ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி என அகவலிலே போற்றுகிறார். நம் அடிகளார் பற்றுக்கள் அனைத்தையும் துறந்த பரமஞானி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக உள்ள எதனிடத்தும் எக்காலத்தும் தம்மை பற்றாவண்ணம் அருள் புரியுமாறு இறைவனை இடையராது பிரார்த்தித்தவர். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்தருள வேண்டும் என்பதுவே ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று அடிகள் போதித்தார். தெய்வம் ஒன்றுதான் உண்டு என்னும் உண்மையை உணராத மாந்தர்களை பார்த்து ஒன்றெனக் காணும் உணர்ச்சி என்றுருமோ என்றும் ஒன்றே சிவமென்று உணர்ந்து இவ்வுலகெல்லாம் நன்றே ஒருமையுற்று வாழி என்றும் பாடினார். அன்பே கடவுள் என்றார்கள் முற்கால சான்றோர்கள். அத்தோடு அகிலத்தையும் சேர்த்து அன்பாம் அகிலமாம் கடவுள் என்றார். உலக ஒருமைப்பாட்டை காண விளைந்த வள்ளலார் காலத்தில் வாழ்ந்த பரமஞானியாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்து சமயத்தில் சீர்திருத்தம் காண பாடுபட்ட ராஜாராம் மோகனார், வேதாந்த கேசரி, விவேகானந்தர் ஆகியோரெல்லாம் பாரத சுதந்திரத்தின் விடுதலைக்கு வித்திட்டவர்களாக வர்ணிக்கப்படுகின்றனர். பாரத விடுதலை போரின் நூற்றாண்டு விழாவிலே அரசியல் பிதாக்களே அன்றி மேலே சொல்ல ஞானியர்களும் மத்திய அரசால் அந்நாளில் கௌரவிக்கப்பட்டனர். அந்த வரிசையிலே நம் வள்ளலாரையும் சேர்த்து பெருமைப்படுத்த வரலாற்று ஆசிரியர்கள் மறந்துவிட்டனர். தாம் கண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை உலகின் ஆட்சி எத்தகையது என்பதை விளக்க மனுநீதி சோழனை சான்று காட்டினார் வள்ளலார். அம்மாமன்னன் வாய்ப்பேசா ஜீவனாகிய பசுவுக்கும் நீதி வழங்கியதை நினைப்பூட்டினார். ஆம், கன்றை இழந்த பசுவின் துயர் துடைக்க தன் மைந்தனை தேர்காலில் இட்ட மணிநீதி சோழன், தழுவ கொம்பில்லாமல் தவித்த முல்லை கொடிக்கு தேறிந்த வள்ளல் பாரி, குளிரில் நடுங்குவதாக நினைத்து தன் போர்வையை மயிலுக்கு தந்த பேகன் போன்ற மன்னர் பெருமக்கள் எல்லாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு வழி நின்று அரசாண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் வாரிசுகள் அற்றுப்போனதை நினைந்து நினைந்து வருந்தினார் வள்ளலார். ஒரு புறாவின் உயிரை காக்க தன் உடலை அறுத்து தசை கொடுத்தானே அந்த சிவியரசன், அவன் சன்மார்க்கிதான். கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்னும் குறிப்பாவிற்கேற்ப வள்ளல் பெருமான் தமது சமரச சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு புலாலொன்னாமையை பெரிதும் வற்புறுத்தினார். ஞானசம்பந்தர் 3 வயதில் உமையம்மை தந்த ஞானப்பாலுண்டு தேவாரம் பாடத் தொடங்கினார். ஞானப்பால் உண்ணும் வேறு பெறாத வள்ளல் பெருமான் தமது 9வது வயதில் பாடத் தொடங்கி 50வது வயது வரை பாடிக்கொண்டே இருந்தார். பரமனையே பாடுவார் என்றால் 19ஆம் நூற்றாண்டின் அப்பெயர் நம் வள்ளலாருக்கே பொருந்துவதாகும். 40 ஆண்டு காலங்கள் பரமனை பாடுவதையே பணியாக கொண்டிருந்த பெருமான் எத்துணை ஆயிரம் பாடல்களை பாடினாரோ யார் அறிவார்? அவற்றுள் காற்றோடு கலந்து போக ஏட்டில் ஏறிவை எத்துணை ஆயிரமோ, அவற்றுள்ளும் இங்கும் அங்கும் சிந்தி சிதறி அழிந்தவை போக அச்சு வாகனமேறி நம் கைக்கு கிடைத்த பாடல்கள் சுமார் 6000 ஆகும். வள்ளல் பெருமான் மனிதர்களை புகழ்ந்து பாடவில்லை என்றால் மக்களையே அறவே மறந்து மகாதேவனிடம் சரண் புகுந்தார் என்று கொள்ளக்கூடாது.
வறுமையாலும் பிணியாலும் அறியாமையாலும் அல்லலுற்ற மக்களை நினைந்து நினைந்து அவர்கள் அல்லல் தீர அழுது அழுது இறைவனிடம் முறையிட்டார் வள்ளலார். தாம் சாகாவரம் பெற்றதை பல பாடல்களில் அறிவிக்கின்றார் வள்ளலார். இகத்தே பரத்தை பெற்று வாழும் பேற்றினை தமக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி தெய்வத்தை மனம் கசிந்து நன்றியுணர்வு தோன்ற தம்மை மறந்து துதிக்கின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட வரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்றும் அகவலிலே இரவா வரமளி தென்னை மேலேற்றிய அற ஒழியான் தனி அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என்றெனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவாயன அருள் அருட்பெரும் ஜோதி எவ்வழி மெய் வழி என்பவேதாகமம் அவ்வழி எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி என்று அகவலிலே போற்றி துடிக்கின்றார். ஆலயம் சென்று தெய்வச்சிலை முன்பு நின்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கண்மூடி வழிபடும் பக்தரெல்லாம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் எனும் பாடலை பாடி துதித்தனர். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணாகும் கண்ணே என பாடி பள்ளித்தலம் அனைத்தையும் கோயிலாக்கினர். அவ்வை, ஆண்டாள், புனிதவதி போன்ற அருளாளர்கள் வழிவந்த தமிழ் பெண்கள் எல்லாம் அருட்பா பாடி வீடுகளை கோயிலாக்கினர். திருமண இல்லங்களில் அருட்பா பாடினர். வினவரப்பு ஊர்வலத்தின் போது சங்கு முழக்கி சேமகலம் கொட்டி செல்லும் பணியாளரும் அருள்ஜோதி தெய்வவினை ஆண்டு கொண்ட தெய்வம் என்னும் பாடலை பாடுவதை சமயச் சடங்காக கடைபிடித்தனர். சைவர்கள் அன்றி வைணவர்களும் அருட்பா பாடலாயினர். அறம் பழுக்கும் தருவே என் குருவே என்றன் ஆருயிர்க்கொரு துணையே அரசே பூவே நிறம் பழுக்க அழகொழுகும் வடிவக் குன்றே நெடுங்கடலுக்கணையளித்த நிலையே வைய மரம் பழுக்கும் இலங்கை ராவண்ணை பண்டோர் வாலியினார் பணி கொண்ட மணியே வாய்மை திறம்பழுக்கும் ஸ்ரீராம வள்ளலேனின் திருவருளே அன்றி மற்றோர் செயலிலேனே என்பது போன்ற ஸ்ரீராம திருப்பதிகங்களாகிய அருட்பாவின் வாடா மாலைகளை தாம் வழிபடும் கடவுளுக்கு சூடாத வைணவரே இல்லை எனலாம். மேலும் வைணவரே இல்லை எனலாம். இளங்கோவடிகள், ஔவையார், கம்பர், சாத்தனார் போன்ற மகாகவிகள் எல்லாம் வறுமையை சாடி பாடினார்கள். ஆனால் வறுமை ஒழிய எதுவும் திட்டமிட்டு பணி செய்ததாக தெரியவில்லை. ஆனால் அடிமை குடிமகனாக வாழ்ந்த நம் வள்ளல் பெருமான் குண்டுகொலைப்போரின் உதவியை பெற்று உணவின்றி தவிப்போரின் பசியை தீர்க்க முன்வந்தார். அதனால்தான் 1867 அன்னதான பணிக்கென அமைக்கப்பட்ட அடுப்பில் வள்ளலார் மூட்டிய தீ இன்றளவும் அணையாமல் எரிந்து வருகிறது. அணைய விடாமலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கருணையே மனித வடிவமாக வந்த வள்ளல் பெருமான் அந்நாளில் பாரதம் எங்கும் ஆங்கிலேயர் ஆதிக்கம் செலுத்தினர். கருணையற்ற வன்னியர் ஆட்சி மக்களை, அதாவது நாட்டை சுரண்டி மக்களை பட்டினி கொடுமையில் ஆழ்த்தியது. பாரதத்தில் எங்கு நோக்கினும் பஞ்சம், பட்டினி, பசி, பிணி என்று இருந்தது. அவர்களின் வேதனையை கண்டு இந்த பணி உள்ளவர்களை அவர்களுக்கு ஆதரவு தரவும் அந்த ஆட்சி மறுத்தது. மக்களின் வறுமையை கண்டு வருந்தினார் வள்ளலார். சன்மார்க்க சமுதாயம் காண விரும்பிய வள்ளலார் அதற்கான ஆரம்ப பணி அவர்களுடைய பட்டினியை போக்குவது என அறிந்தார். அதனால் வடலூர் பகுதியில் சத்திய தர்மசாலை, அதாவது தினந்தோறும் ஏழைகளுக்கு சோறப்படும் சத்திய தர்மசாலையை நிறுவினார். 19ஆம் நூற்றாண்டின் ஏழைகளின் பசி தீர்க்க வந்த வள்ளல் என, மகான் என, மணிமேகலை என காட்சியளித்தார் வள்ளலார். சத்திய தர்மசாலை அவர் கையில் இருந்த அட்சய பாத்திரமாக விளங்கியது. அந்நாளில் அத்துறையில் ஆட்சியாளர்கள், மத தலைவர்களுக்கே அன்றி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அனைவருக்கும் ஒரு உண்மையை உணர்த்தியுள்ளார். அதாவது மக்களிடம் ஒழுக்கம் வளர வேண்டுமானால் முதலில் அவரை பட்டினி கொடுமையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதாகும். இப்படியெல்லாம் வள்ளலார் மக்களுக்காக அரும்பாடுபட்டார். அதாவது வள்ளலாரின் தலைமை மாணாக்கர் வள்ளலாரின் தோற்றத்தை எப்படி இருப்பார் என்பதை வர்ணிக்கிறார். தழுவூர் வேலாயுத முதலியார், அதாவது வள்ளலார் உருவத்தில் சாதாரண உயரம் உள்ளவர், மெலிந்த சரீரம் உடையவர், எலும்புகள் தெரியும் ஆயினும் பலம் உள்ளவர், நிமிர்ந்த தேகம், தெளிந்த மாநிலம்,
நீண்ட மெல்லிய நாசியுடையவர். அவர் முகத்தில் சதா சற்று விசனப்பொறி காணப்பட்டிருந்தது. இவருடைய உடை 2 வெள்ளாடையை தவிர வேறில்லை என்றார். அடிகளாரின் தோற்றத்தை வர்ணித்த தொழூர் வேலாயுத முதலியார் அடிகளாரின் முகத்தில் சதா சற்று விசனப்பொறி காணப்பட்டிருந்தது என்றாரே, அந்த விசனம் எதனால்? மக்களின் வறுமையைக் கண்டு நெஞ்சம் வருந்தியதால். பட்டினி என்பது உடற்பிணி என்று உயிர்ப்பிணி. அதனால்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூலவாணிகன் சாத்தனார் பாடினார். ஆம், நம் வள்ளல் பெருமான் ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்தார் என்பதினும் உயிர் கொடுத்தார் எனில் பொருந்தும். ராமலிங்க அடிகள் தமிழகத்திலே தமிழினத்திலே பிறந்திருந்தாலும் தமிழிலே படித்திருந்தாலும் உலகனைத்துக்கும் அவர் பொதுவானவர். உலகத்தை ஒன்றுபடுத்த வந்த சர்வதேச சர்வமத சமரசவாதி. அந்த மகான் நம்மோடு வாழ்கின்றார் என்னும் நினைவு நமக்கு எல்லையற்ற ஆற்றலை தருவதாகும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.